அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபியோட பிஒய்க்யூ வந்து பார்த்துட்டே வரோம். அதுல இன்னைக்கு என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இனம், மொழிக்குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் அப்படிங்கிற இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் கேள்விய பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய குழுக்கள்ல எது திராவிட குழுக்கள் கீழ வராது அப்படின்னா, இந்த கனாவுரி அப்படிங்கிறது நமக்கு வராது. சரிங்களா? மத்தபடி ஏரவா, தோடா, கோட்டா, படகா, குறும்பா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திராவிட குடும்பத்துக்கு கீழ வரக்கூடியவங்க தான். அந்த கனாவுரி அப்படிங்கிறவங்க வடக்குல இருக்கிறவங்க. அதனால அது நமக்கு வராது. சரிங்களா? அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா, டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா. இது நமக்கு தெரிஞ்சதுதான். டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது 382. தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது 555 இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். பின்வரும் இனக்குழுக்களில் இந்திய இனங்களில் உட்படாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது which one of the following ethnic groups does not belong to India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? காக்கசாய்டு ரேஸ். இந்த காக்கசாய்டு அப்படிங்கிறது வெள்ள ஒயிட் யூரோப்பியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஒயிட் பீப்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் வந்து நம்ம காக்கசாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஒயிட் பீப்பிள் அவங்களோட அந்த இனக்குழுக்கள தான் காக்கசாய்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் அந்த நிறத்துக்கும் இந்தியாவுக்குமே சம்மந்தம் கிடையாது இல்லையா? அப்ப அதனால இதுதான் வராது. சரியா? நெக்ஸ்ட். இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணம் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காசஸ் ஃபார் பாப்புலேஷன் growth, ஃபாலிங் டெத் ரேட். ஓகேங்களா? இறப்பு விகிதம் கம்மியாகிறது பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கு. அடுத்தது குறைந்த கல்வி அறிவு. இதுவும் கரெக்ட் தான். உதாரணத்துக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் கம்மி. ஆனா அங்க ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது அதிகம். அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு. சரியா? அடுத்தது காலந்தாழ்ந்த திருமணம், லேட் மேரேஜ் அப்படிங்கிறது பாப்புலேஷன் கம்மியாகிறதுக்கான ஒரு காரணம். பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கான காரணம் கிடையாது. சரியா? அப்ப 1 and 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி நார்த் திராவிடியன் லிங்குவிஸ்டிக் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வட திராவிட மொழிக்குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வட திராவிட மொழிக்குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிராகுயி, மால்டோ, குருக் அப்படிங்கிற 3 மொழி வரும். ஓகேங்களா? இங்க மால்டோ அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு பிராகுயி அப்படிங்கிற மொழி வரும். மால்டோ அப்படிங்கிற மொழி, அதே மாரி குர்க் அப்படிங்கிற இந்த மொழி. ஓகேவா? இது 3மே வட திராவிட மொழிகளாக அறியப்படுது. இதே மத்திய திராவிட மொழிகள், சென்ட்ரல் திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 11 மொழிகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோண்டி, கோண்ட், அடுத்தது குய், அடுத்தது மண்டா, தெலுங்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ வட மத்திய திராவிட மொழிகளாக இருக்கு. இதுவே இது 11 லாங்குவேஜஸ் இருக்கு. இதுவே சவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 லாங்குவேஜ் குரூப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, கொடகு, தோடா, கோட்டா. ஓகேங்களா? தோடா, கோட்டா, கொடகு இத தாண்டி பார்த்தீங்கன்னா, துளு, தமிழ், மலையாளம், கன்னடம் இது எல்லாமே வந்து வந்துரும். சரிங்களா? இது வந்து தென் திராவிட மொழிகள். மிக்க எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, தென் திராவிட மொழியும், வட திராவிட மொழியும் தான் கேட்பாங்க. ஓகேவா? இருந்தாலும் சென்ட்ரல் லாங்குவேஜஸையும் ஒரு தடவ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது. ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முதல் தொழில்நுட்ப பழங்குடி கிராமம் கீழ்காண்பவைகளில் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹப்பி அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ட்ரைபல் வில்லேஜ். இந்த ஹப்பி அப்படிங்கிறது ரஜௌரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரியா? ஸோ ஹப்பின்னு குடுத்தாலும் கரெக்ட் தான். அ ரஜௌரின்னு குடுத்தாலும் கரெக்ட் தான். ஆனா 2மே ஆப்ஷன்ல இருக்கப்ப ஹப்பி தான் நம்ம போடணும். ஏன்னா ஹப்பிங்கிறது தான் அந்த வில்லேஜ். அது எங்க இருக்குன்னா ரஜௌரி மாவட்டத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ரைட். அடுத்தது. பஞ்சாராஸ். பஞ்சாராஸ் அப்படின்னா ட்ரேடர் நோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு தடவ கேட்டிருக்காங்க. பஞ்சாராஸ்னா ட்ரேடர் நோமேட்ஸ். நோமேட்ஸ்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வணிகம் செய்யக்கூடிய பழங்குடி இனக்குழுக்கள் பஞ்சாராஸ் அப்படிங்கிறவங்க. சரி. பஞ்சாராஸ் அப்படின்னா மத்திய பிரதேஷ். கோராஸ் அப்படின்னா பீகார். ஆ பதர் அப்படின்னா நமக்கு குஜராத். ரபாரி அப்படின்னா ராஜஸ்தான். சரியா? 3142 அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட். தொல் மங்கோலியர்கள் இமயமலையின் விளிம்பு பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர்.
கீழ் உள்ள எந்த பழங்குடியினர் தொல் மங்கோலிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல தோடர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா? அப்ப இந்த தோடர்கள வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா, அந்த 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிறலாம். அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? பாலியோ மாங்கோலாய்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஹிமாலயன் ரீஜியன்ல தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாலியோ மாங்கோலாய்ட்ஸ் அப்படின்னா, அந்த சைனீஸ் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஆட்கள தான் அப்படி மங்கோலாய்டு ரேஸ்ல வந்து வருவாங்க. சரியா? தோடர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். அதனால அத எலிமினேட் பண்ணிட்டாலே நமக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்ஸரா வந்துரும். அடுத்தது, இந்திய பழங்குடியினர் வகைகளில் எந்த பழங்குடியில் ஆப்கான் மற்றும் பலூச் பிராப்பி இடம்பெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ட்ரைபல் குரூப்ல ஆப்கான் அண்ட் பலூச் அப்படிங்கிறவங்க வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கான், பலூச் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டர்க்கிஷ் ஈரானியன் பார்டர் மோஸ்ட்லி ஈரானியன் பார்டர் கிட்ட தான் வரும். அப்ப துர்க்கோ ஈரானியன் பழங்குடி அப்படின்னு சொல்லி போட்டுறலாம். சரியா? ரைட். ஈஸியா நமக்கு அந்த ஜியோகிராபிக்கல் மேப்ப வச்சே போட்டுறலாம் இதெல்லாம். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள பழங்குடியினர் பட்டியலிலிருந்து இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் பழங்குடியினம் எதுவென கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுல லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப்னா இந்த ஆர்டர்ல தான் சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பில்ஸ், அடுத்தது வந்து கோண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து சாந்தல்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ஒராவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா முண்டா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் சொல்லுவாங்க. டாப் 5 இவங்க தான். சரியா? இதுல குடுத்திருக்கிறதுல யார் டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோண்ட்ஸ். சரியா? ரைட். அடுத்தது. பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பால்டி அப்படிங்கிற மொழி. ஓகேவா? அடுத்தது. இந்தியாவில் கோட்மல்ஸ் பழங்குடியினர் எங்கே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரிசாவுல இருக்காங்க. சரியா? ஒரிசா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததா, "த ஃபர்ஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இன் இந்தியா இஸ் ஃபவுண்ட் இன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனிதனின் தடயங்கள் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பெட்கா மத்திய பிரதேஷ் சொல்லுவாங்க. இந்த நர்மதா ரீஜியன சொல்லுவாங்க. சரியா? இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி டெக்கன் அப்படிங்கிற ஆன்ஸர தான் குடுத்திருந்தாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், அக்கா அப்படிங்கிற ட்ரைபல் குரூப் அருணாச்சல் பிரதேஷ், அஹிர்ஸ் அப்படிங்கிறவங்க உத்தரப்பிரதேஷ், பெடா அப்படிங்கிறவங்க லடாக், கார்பே அப்படின்னா அஸ்ஸாம். 3, 4, 2, 1 சரியா? நெக்ஸ்ட், குட்டையான உயரம், கரும் சாக்லேட்டு நிற பழுப்பு தோல், கம்பளி முடி, பழுப்பு நெற்றி, பரந்த தட்டையான மூக்கு மற்றும் சற்று நீடித்த தாடைகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் மக்கள் நீக்ரோ பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கன் பீப்பிள தான் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது. விச் ரைஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த ஹிமாலயன் அண்ட் சப் ஹிமாலயன் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இமாலய மற்றும் துணை இமாலய பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இனம் எது அப்படின்னா, நமக்கு மங்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஹிமாலயன் ரீஜியன்ல இந்த நார்த் ஈஸ்டர்ன் பீப்பிள் அவங்களுடைய முக வடிவத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்தது கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவைடிங் ஆக்சுவல் பாப்புலேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் பை ஆவரேஜ் பாப்புலேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஆக்சுவல் பாப்புலேஷன் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். ஸோ ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது. இந்தியாவில் உள்ள சாங்பா இனத்தவரை குறிப்பிடுகையில் கீழே உள்ள அறிக்கைகளில் எது சரியானதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க இந்த சாங்பா அப்படிங்கிறவங்க அவர்கள் முக்கியமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தவறு. இவங்க ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள்ல அதிகமா இருக்காங்க. அவர்கள் பஸ்னினா என்ற வெள்ளாட்டிலிருந்து அதிகப்படியான கம்பளியை பெறுகின்றனர் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அவர்கள் மலைவாழ் இனத்தவர் என்ற பிரிவில் இருக்கின்றனர் அப்படிங்கிறது கரெக்ட் தான். 2 அண்ட் 3 கரெக்ட். ஆனா இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, உத்தரகாண்ட்ல கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் போன்ற பகுதிகள்ல தான் இவங்க இருக்காங்க. அடுத்தது. விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அத கேட்கறாங்க. ஸோ ஜாராஸ் ஆர் எல்ஸ் ஜாரவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தீரன் படத்துல கூட இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாரவாஸ் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? அடுத்தது காக்ரா அப்படிங்கிறது நமக்கு உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது தவறு. சரிங்களா? காக்ரா அப்படிங்கிறது ராஜஸ்தான், பஞ்சாப் பகுதிகள்ல தான் இருப்பாங்க. கோரக்கா அப்படிங்கிறது தமிழ்நாடு. ரத்துவா அப்படிங்கிறது பீகார் கிடையாது. உங்களுக்கு குஜராத் பகுதிகள்ல வருவாங்க. சரியா?
ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் பின்வரும் கூற்றை கவனிக்க. பிமாறு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளன. கரெக்ட் தான். பிமாறு மாநிலங்கள் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளனங்கிறது தப்பு. அடுத்ததா பிமாறு மாநிலத்தில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது தப்பு. எழுத்தறிவு விகிதம் அங்க கம்மியா இருக்கு. லிட்ரஸி ரேட் இஸ் லெஸ் இன் பிமாறு ஸ்டேட்ஸ். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் பிமாறு மாநிலங்களில் தலா வருமானம் அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது குறைவு. அங்க பெர் கேபிட்டா இன்கம் அந்த ஸ்டேட்ஸ்ல கம்மி தான். சரியா? இப்ப சரியான கூற்று எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருந்துச்சு. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? அடுத்தது 18ஆம் நூற்றாண்டின் ப்ளூமென்பெக்கின் 5 வகையான உலக மனித இன வகைப்பாடு இதன் அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில பிரிச்சிருப்பார் அப்படின்னா நம்மளுடைய உடல் நிறம் ஸ்கின்னோட கலரை பேஸ் பண்ணி அவர் பிரிச்சிருப்பார். சரியா? அடுத்ததா 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 187. சரியா? அடுத்தது விச் ட்ரைபல் குரூப் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரலாய்ட் குரூப் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்காத ஒரு பழங்குடியின இனம். சரிங்களா? மீதி எல்லாமே திராவிடியன், தர்கோ இரானியன், மங்களாய்டு எல்லாமே இருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரலாய்டு அப்படிங்கிற இனக்குழுக்கள் மட்டும் இந்தியாவில் கிடையாது. அடுத்தது பில்ஸ் அப்படின்னா நம்ம குஜராத் பில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த ரீஜியன்ல தான் அதிகமா இருப்பாங்க. அந்த ரீஜியன்ல பில்ஸ் தனியா அவங்களுக்குன்னு ஒரு பில் பிரதேஷ் பில்களுக்கான ஒரு மாநிலம் வேணும் அப்படிங்கிறத 1920 இருந்து ஒரு கோரிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. பில் பிரதேஷ் அப்படிங்கிறது. சரியா? சமீபத்துல கூட பில் பிரதேஷ் வேணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ பில்ஸ் அப்படின்னா 37% இருக்காங்க இந்தியாவோட பழங்குடியின இனக்குழுக்கள்ல. லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப் அவங்க எங்க இருக்காங்கன்னா குஜராத் பகுதிகளில் பிரதானமா இருக்காங்க. போடோ அப்படின்னா அஸ்ஸாம், போடோ லேண்ட் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. கோன்ஸ் அப்படின்னா ஒடிசா, முண்டா அப்படின்னா ஜார்க்கண்ட். சரியா? 2413. அடுத்தது A major issue highlighted by Census 2011 is that there are around 50 lakh less children in the age group 0 to 6 years in Census 2011 than Census 2001 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2001 சென்சஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 2011 சென்சஸ்ல 0 to 6 ஏஜ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன் கம்மியா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல population growth rate between 2001 and 2011 is lower than the population growth rate between 1991 and 2001 அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது 1991 2001 அந்த டிகேடோட பாப்புலேஷன் growth விட அதுக்கு அடுத்த வந்த டிகேட்ல பாப்புலேஷன் growth கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பாப்புலேஷன் growth rate கம்மியா இருக்கனால தான் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் 0 to 6 ஏஜ் குரூப்பும் கம்மியா இருக்காங்க. ஓகேவா? So both are correct and R explains A, or else statement 2 explains statement 1. அடுத்தது பஞ்சாபி லாங்குவேஜ் ஹேஸ் க்ளோஸ் கனெக்ஷன் வித் எதனோட நெருங்கிய தொடர்பு இருக்குன்னா ஹிந்தி மற்றும் உருது மொழிகளுக்கு நெருங்கிய தொடர்பு உடைய ஒரு மொழி தான் பஞ்சாபி மொழி. அடுத்தது உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியின குழுக்கள் யாருன்னா தாராஸ். ஓகேவா? அடுத்தது அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அடுத்தது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனா நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் அதாவது டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? அடுத்தது வளர்ந்த நாடுகள் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. அதாவது வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கரெக்ட் தான். அடுத்தது ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. ஏன்னா இது அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா இருக்கு. அதனால மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமா இருக்கு. அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி தான். டெவலப்டு கண்ட்ரினா பாப்புலேஷன் growth ரேட் கம்மியா இருக்கும். அண்டர் டெவலப்டு கண்ட்ரினா பாப்புலேஷன் growth ரேட் ஹையா இருக்கும். சரியா? போத் ஆர் கரெக்ட். ஆனா ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? ஐ மீன் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் மனித சமூகங்களின் பரவலும் அச்சமூகங்களின் புவியியல் சூழலும் குறித்த ஒரு படிப்பு என்ன அப்படின்னா மானிடவியல் புவியியல், ஆந்த்ரோபாலஜி ஜியாகிரபி. சரியா? அடுத்தது பர்த் ரேட்டை எப்படி எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்த் பெர் 1000 பாப்புலேஷன், அதாவது 1000க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ 1000 பாப்புலேஷன் இன் 1 இயர். இங்க 1000 இங்க
ஒரு 2 இடத்துல தான் இருக்கு. அது இங்க 10 இயர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அதனால இதுவும் வராது. 1000 பாப்புலேஷன் இன் 1 இயர் அதாவது கிவன் இயர் ஓகேவா? ஸோ 4 ஒன்லி தான் கரெக்ட். ஓகே 4 தான் இங்க கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஓகே அவுட் ஆஃப் 1000க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாரி தான் இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டும் அவுட் ஆஃப் 1000க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதே மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்ட மட்டும் எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவுட் ஆஃப் 1,00,000 1,00,000க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ரைட். ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் விச் யூனியன் டெரிட்டரி அப்படின்னா, லக்ஷதீப்ல அதிகமா இருக்காங்க. சரியா? ஸோ லக்ஷதீப் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது வென் டிட் மலையாளம் பிகேம் தி செப்பரேட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போனா 11ஆம் நூற்றாண்டு 11th செஞ்சுரியில. அடுத்ததா 35 த ஃபாசில் ஆஃப் ஜாவா ஏப் மேன் பைத்தனோகார்பஸ் பைத்தோகான்த்ரோபஸ் எரெக்டஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை டுபோயிஸ். சரியா? நெக்ஸ்ட் ரைட் அடுத்தது த பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் கிளாஸ் 2 அர்பன் செட்டில்மெண்ட். ஸோ கிளாஸ் 2ன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் 1னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். கிளாஸ் 1னா 1,00,000 பாப்புலேஷனுக்கு மேல இருக்கணும். 1,00,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது கிளாஸ் 1. கிளாஸ் 2னா 50,000லேருந்து 99,999 வரைக்கும். சரியா? இதுவே கிளாஸ் 3ய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 20,000லேருந்து ஓகே இது வந்து கிளாஸ் 3. இது வந்து 10,000 to 19,999 அப்படின்னா கிளாஸ் 4. சரியா? கிளாஸ் 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 5,000 to 999னா கிளாஸ் 5. இதுவே கிளாஸ் 6ன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் 5,000 அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அபவுட் ஹியூமன் ரேசஸ். இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். ஸோ டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள தான் நம்ம ரேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப திராவிடியன் ரேஸ்னா நம்ம ஒரு மாதிரி இருப்போம். மங்களாய்ட்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. நிறைய டிஸ்டிங்க்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். நமக்கும் சைனாக்காரங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத குரூப் ஆஃப் பீப்புள தான் நம்ம ரேஸ் இனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கரெக்ட் தான். ஹியூமன் ரேசஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 7 பிளட் குரூப்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 8 வரும். ஏ, பி, ஏபி, ஓ. இத பாசிட்டிவ், நெகட்டிவ்னு போடுவோம். ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ் இந்த மாரி. ஓகேவா? ஸோ 8 பிளட் குரூப் வரணும். அடுத்தது the races are identified and classified based on skin color, stature, shape of head, face, nose, eye, type of hair and blood group அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். ஒரு இனத்த நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அவங்களோட ஸ்கின் கலர பார்த்து. ஒயிட் பீப்பிள்னா வெள்ளைக்காரவங்க, ஆப்பிரிக்கன் பீப்பிள்னா கருப்பா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ காரோ அப்படிங்கிறவங்க எங்க இருப்பாங்கன்னா, அஸ்ஸாம். சரியா? கூக்கி அப்படிங்கிறவங்க மிசோரம். தோடா அப்படின்னா தமிழ்நாடு. மிரி அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் இங்க தப்பா இருக்கு. தோடா அப்படின்னா தமிழ்நாடு தான். சரியா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அவங்க. ரைட் அடுத்தது இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 1996ல் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 44% ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுவே 2016ல 48% இருந்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான். 1996 முதல் 2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை அதிகரிப்பில் மேற்கண்ட மாநிலங்கள் 70% பங்களித்தன அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? 70% கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு இருந்திருக்காது. அதை விட கம்மியா தான் இருந்திருக்கும். ஸோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது வார்லி ட்ரைப்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியாவுல எங்கன்னா மகாராஷ்டிரால தான் இந்த வார்லி அப்படிங்கிற ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அக்கார்டிங் டு WHO, ஹவு மச் இந்தியன் பாப்புலேஷன் டஸ் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ WHO படி இந்திய மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் பேருக்கு சுத்தமான குடிநீர் வந்து அதற்கான ஆக்சஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22%. இப்போதைய கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும் இதெல்லாம். சரியா? அடுத்தது இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் எப்பன்னா 1961க்கு பிறகுதான் இந்தியாவுல நகரமயமாக்கல் அப்படிங்கிறது அதிகமாகுது. சரியா? அடுத்தது
According to census of 2011, the union territory which has lowest density of population. ஸோ லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரினா அந்தமான் நிக்கோபார். இதுவே அதிகமாக இருக்கிறது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில. சரியா? டெல்லியில மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அமாங் த மேஜர் ட்ரைப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறும்பா, தோடா, பாணியாஸ் இவங்கலாம் வருவாங்க. இந்த பைனா அப்படிங்கிறவங்க வரமாட்டாங்க. சரியா? 1, 2, 3. பொதுவா பார்த்தீங்கன்னா தோடா, ஆ, இப்படி எழுதுவாங்க. கோட்டா, குறும்பா, காட்டுநாயக்கா 3 வந்துரும். கோட்டா, குறும்பா, காட்டுநாயக்கா, பாணியாஸ், இருளாஸ், தோடாஸ். ஓகேவா? இவங்கலாம் ஒரு 6 பிவிடிஜிஸ். ஓகேவா? அடிக்கடி கேள்விகள் இவங்கள ரிலேட் பண்ணி தான் வரும். ஸோ இந்த 6யும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அதுலேருந்தே நம்ம ஆன்சர போட்டுறலாம். அதேதான் இங்கேயும். கோட்டா, குறும்பா, காட்டுநாயக்கா அதுல குறும்பா வந்திருக்காங்க. பாணியா, தோடா, பாணியா, இருளா, தோடா அதுல பாணியாரும், தோடாவும் வந்திருக்காங்க. அத வச்சு நம்ம போட்டுறலாம். சரியா? ஸோ 1, 2, 3. நெக்ஸ்ட், த ஓல்டஸ்ட் இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் கன்சிடர்ட் டு பி. இந்தியாவில் பழமையான குடிமக்கள் என்று கருதப்படுகிறவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீக்ரோக்கள். சரியா? அடுத்ததா, ஸோ அவங்களோட லாங்குவேஜோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. லமானி அப்படின்னா தமிழ்நாடு, கோட்டா அப்படின்னா மேற்கு வங்காளம், கொராகா அப்படின்னா நமக்கு வந்து கேரளா, துளு அப்படிங்கிறது கர்நாடகம். 3, 1, 4, 2. சரியா? ஆப்ஷன் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட், மனித இனங்களின் பினோடைப் வகைப்பாடு எதன் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The phenotype classification of human races have broadly divided on the basis of phenotype அப்படின்னாலே ஸ்கின் கலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ ஸ்கின் கலரை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது, அக்கார்டிங் டு 2001 census, the lowest population density of 13 persons per square kilometer was found in which state of India? lowest population density அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். சரியா? அடுத்தது, எந்த ஸ்டேட்ல எந்த மாநிலத்துல பழங்குடியினர்களே இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்படாம இருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்லயும் ஹரியானாலையும். அடுத்ததா, which is the highly populated race in the states of நாகாலாந்து அண்ட் மேகாலயா. ஸோ அந்த ஹிமாலயன் ரீஜன், சப் ஹிமாலயன் ரீஜனாலே மங்களாய்டு ரேஸ் தான் அதிகமா இருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட், ஹிந்தி லாங்குவேஜ் பிலாங்ஸ் டு இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஹிந்தி அப்படின்னா இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி. நெக்ஸ்ட், இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் நீர்வளம் மிக்கது, வேளாண்மைக்கேற்ற மண்வளம் மிக்க தாழ்நிலங்கள் மற்றும் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருப்பது. அதாவது பொதுவாவே ஒரு இடத்துல பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அங்க நீர்வளம் அதிகமா இருந்திருக்கணும். அதே மாதிரி வேளாண்மைக்கு ஏற்ற நிலங்கள் வந்து இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ கரெக்ட் தான். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஹை டென்சிட்டி ஏரியாஸ் ஆல்சோ கண்டெயின் ஓல்டு செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை நிலம் எங்க இருக்கோ அங்க எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் அதை சுத்தி தான் பாப்புலேஷனே வந்து இருந்திருக்கும். சரியா? ஸோ அதை பொருத்தி தான் நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டையுமே அப்ரோச் பண்றோம். 2மே கரெக்ட் தான். ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணியே இல்லைனாலுமே அங்க பாப்புலேஷன் அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? அது அர்பனைசேஷன்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல ஓல்டு செட்டில்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் சி. சரியா? அடுத்தது, சர் ஹெர்பர்ட் பிரைஸ்லி கிளாசிஃபைட் இந்தியன் பிரைசஸ் இன்டு 7 டைப்ஸ். சரியா? 7 இனங்களாக பிரிச்சிருப்பார். அடுத்தது 54 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்தப்ப அது கரெக்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நம்ம வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் நம்ம தான் பாப்புலேஷன்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். சரியா? அடுத்தது 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலி நம்ம 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இன் 2011 பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் 382 per square kilometer. இது கரெக்ட் தான். ஓகேவா? ஆக்சுவலி கரண்ட் டேட்டா படி பார்க்குறப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. 3 மட்டும் தான் கரெக்ட். அப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல. அதனால நம்ம 1 and 3 அப்படிங்கிறத போடுறோம். சரியா? ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அது ஃபேக்சுவலாவே தப்பு தான். ரைட். அடுத்தது, the term used for the event which causes death and injuries due to sudden rush of crowd. மிரள் திறனோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாம்பீட் அப்படின்னா மிரள் திறனோட்டம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா?
ஸோ சமீபத்தில கூட நெறைய ஸ்டாம்பீட் ஈவென்ட்ஸ் இந்தியால நடந்துட்டே இருக்கு. ஸோ அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆர்சிபில கூட நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரீசென்ட்டா பூரி ஜெகநாதர் கோயில்ல கூட அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்டாம்பீட். புவர் மேனேஜ்மென்ட் ஆஃப் கிரவுட், ப்ராப்பரான எக்ஸிட் இல்லாம இருக்கிறது. பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா, நெறைய மக்கள் இருப்பாங்க. ஆனா கட்டுப்படுத்துறதுக்கான காவல்துறையோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கும். இந்த மாரி பல்வேறு காரணங்கள்னால நமக்கு இந்த மாரியான ஸ்டாம்பீட் ஏற்படுது. சரிங்களா? அதுக்கு முக்கியமான ரீசன் அத தவிர்க்கணும் அப்படின்னா, அதிகமான எக்ஸிட் அதுவும் பெரிய எக்ஸிட்டா வெளியேறக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கணும். அப்பதான் மக்கள் வந்து பேனிக் ஆகாம தப்பிக்க முடியும். சரியா? அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்மேட்ச்டு லிங்குவிஸ்டிக் குரூப் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்மேட்ச்டா இருக்கிறது நமக்கு ஆஸ்ட்ரிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கன்னடாவ குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது திராவிடியன் ஃபேமிலில வரணும் இல்லையா? ஸோ ரொம்ப ஆப்வியஸா, ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அத வச்சே ஆன்சர் போட்டுறலாம். மத்த எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இந்தோ யூரோப்பியன்னா ஆர்யா, திராவிடியன்னா திராவிடம், சீனோ திபெத்தியன் அப்படின்னா கிராட்டா அது எல்லாமே கரெக்ட் தான். ஆஸ்ட்ரிக் அப்படின்னா கன்னடான்னு வரணும். சரியா? ரைட். அடுத்தது. அரேஞ்ச் த பாப்புலேஷன் டென்சிட்டி இன் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பீகார், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறமா கேரளா, அதுக்கப்புறமா தான் உத்தரப்பிரதேஷ். 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் யானடி என்னும் இந்திய பழங்குடியின இன மக்கள் வாழும் மாநிலம். யானடி ட்ரைபல் குரூப் எங்க இருப்பாங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் அண்டர் பாப்புலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்டர் பாப்புலேஷன் என்னன்னா a situation where the population is less than the available resources of a country. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு ஓவர் பாப்புலேஷன்னா என்ன சொல்லுவோம்? ஆ ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கு. அந்த ரிசோர்ஸஸ்க்கு விட அதிகமான பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா, அத ஓவர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே அந்த ரிசோர்ஸஸ் இருக்கு. அத விட அத யுட்டிலைஸ் பண்றதுக்கு தேவையான பாப்புலேஷன விட கம்மியான பாப்புலேஷன் இருக்கப்ப அண்டர் பாப்புலேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து காணப்படுதல் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விளக்கம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். 1ம் 2ம் தவறு. சரியா? அடுத்தது. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் இஸ் லொக்கேட்டட் அட் மைசூருன்னு வரணும். இங்க பெங்களூருன்னு குடுத்துருக்காங்க. ஓகே எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது. விச் ஸ்டேட் இஸ் நோன் ஃபார் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியா? ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டினா பீகார். சரியா? பீகார். அதுக்கப்புறமா தான் நம்ம பார்த்தோம். இப்ப தான் அத பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால், கேரளா, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது. இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பன்முக இனச் சமூகம் இருக்கிறனால. மல்டி ரேசியல் சொசைட்டியா நம்ம இருக்கோம். அதனால தான். அடுத்தது. இந்த கேள்வி இப்ப தான் நம்ம பார்த்தோம். வளர்ந்த நாடுகள் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. கரெக்ட் தான். வளர்ந்த நாடுகளா இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் தொகை வந்து கம்மியா இருக்கும். மக்கள் தொகை வளர்ச்சி கம்மியா இருக்கும். ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. இதுவுமே கரெக்ட் தான். இது நம்ம இந்திய மாநிலங்களுக்குள்ளேயே பொருத்தி பார்க்கலாம். வளர்ந்த மாநிலங்களா இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். ஆனா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமா இருக்கும். அது வளராத மாநிலங்களாக கருதப்படுது இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி நம்ம போட்டுறலாம். ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சாரி அது 2த்துக்கும் சரியான விளக்கம் கிடையாது. அடுத்து இந்த கேள்வியும் நம்ம பார்த்த கேள்விதான். மனித சமூகங்களின் பரவலும், அச்சமூகங்களின் புவியியல் சூழலும் குறித்த ஒரு படிப்பு என்னன்னா, ஆந்த்ரோபாலஜி ஜியோகிராஃபி அப்படிங்கிறது. அடுத்தது பெர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைப்ஸ் இன் இந்தியன் பாப்புலேஷன் அஸ் பர் 2011 சென்சஸ் 8.6% பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அதுல அதிகமா இருக்கிறது தான் பில்ஸ், அதுக்கப்புறம் கோண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுடெல்லி மற்றும் அந்தமான் அண்ட் நிக்கோபார். அங்கதான் வந்து புதுடெல்லி ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் தென் அந்தமான்ல வந்து லோவஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. நெக்ஸ்ட் மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரேஸ்னு நம்ம இந்தியாவை தான் சொல்றோம். காக்கசாய்டு ரேஸ் அப்படின்னா என்ன ரேஸ்ன்னு சொல்லலாம்? யூரோப்பியன் ரேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அதை சொன்னோம் ஒயிட் பீப்புள். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்த் ரேட்டை எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க? இதுவும் நம்ம பார்த்தோம். ஒரு வருஷத்துக்கு அவுட் ஆஃப் 1000 அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ நம்பர் ஆஃப் பர்த்ஸ் பெர் 1000 பாப்புலேஷன் இன் அ கிவன் இயர். சரியா? ஸோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரிசப்பித்தா ஒரு பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது சாந்தல் இன மக்களோடு தொடர்புடையது. ஓகேவா? அரிசப்பித்தா அப்படின்னா சாந்தலோட தொடர்பு படுத்தி வரணும். அடுத்து இந்த கேள்வியும் நம்ம பார்த்த கேள்விதான். ஸோ நமக்கு பார்த்ததுலயே ஒரு 5, 6 கேள்வி கிட்ட 5லேருந்து ஒரு 10 கேள்வி கிட்டயாவது ரிப்பீட் ஆயிருச்சு. ஓகேவா? 70 கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா, அதுலயே ஒரு 10 கேள்வி ரிப்பீட் ஆயிருச்சு.
இத நல்லா படிச்சீங்கனாலே போதும். அ வரக்கூடிய மேட்ச் அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதிலிருந்தே நம்ம ஆன்ஸர போட்டுறலாம். சரியா? ரைட்டு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 8 பிளட் குரூப்ன்னு வரணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். 8 பிளட் குரூப்னா ஏ பாசிட்டிவ், நெகட்டிவ், பி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ். சரியா? அடுத்தது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் விச் இஸ் த லீஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். சரியா? இதுவே அதிகம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சரியா? அடுத்தது. இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் கேரிட் அவுட் இன் த இயர் 1872. கரெக்ட் தான். பட் த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சிங்க்ரனஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1881. இதுவுமே கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் கடைசியா இந்தியாவுல லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் என்னன்னு கூட கேட்கலாம். எப்படின்னா சென்சஸ் வந்து எடுக்க போறாங்க இல்லையா? 2026 அக்டோபர்ல ஆரம்பிக்க போறாங்க. ஹிமாலய மாவட்டங்கள், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2026ல இருந்தும், மத்த ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு வந்து மார்ச் 1, 2027ல இருந்தும் சென்சஸ் எடுக்க போறாங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது. அதே மாரி கேஸ்ட் உண்டான தகவலையும் எடுக்க போறாங்க. அப்ப அது வந்து ஒரு கேஸ்ட் சென்சஸாவும் இருக்க போகுது. சரியா? அப்ப இது இந்தியாவுல இதுக்கு முன்னாடி கேஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1931. இது கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் இன் இந்தியானா 1931. அடுத்தது. விச் குரூப் ஆஃப் இந்தியன் ரேஸ் ஹாஸ் திக் எவர்டட் லிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு இனக்குழுக்களுக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்தமானியர் பொருளாதாரம் மற்றும் வாழ்வு முறை எந்த பழங்குடியினரைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத ரிசெம்பிள் பண்ணியிருக்குன்னா, செமங்கஸ் மற்றும் சகாய்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க இந்த மலேசியா, தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் குரூப். அந்தமான் ரீஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மலேசியா, தாய்லாந்துக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம செமங்கஸ் அண்ட் சகாய்ஸ் அப்படிங்கிறத போடுறோம். லாஸ்ட்டா இது இந்த குரூப் 1ல கேட்ட கேள்வி. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் ஆக்ட் அஸ் கேட்டில் கீப்பர்ஸ் அப்படின்னா, ரவத்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன குடுத்திருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதுல இந்த பழங்குடியினர் குரூப்ஸ வந்து நெறைய குடுத்திருக்காங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.